யாக்கே ஃபிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் டைரக்டர் ஜெயவேல் முருகனோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் வருணன் த காட் ஆஃப் வாட்டர். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். வருணன் த காட் ஆஃப் வாட்டர். வருணன் அப்படின்னாலே வருண பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த படம் முழுக்க முழுக்க நீர் பற்றியும் அதோட தேவை பற்றியும் தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிருப்போம். படம் அப்படி இருந்ததா அப்படிங்கிறத கொஞ்சம் லென்த்தாக பார்ப்போம். முதல்ல படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயபுரத்தில் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 2 பெரும் புள்ளிகள், இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஏரியா பஞ்சாயத்து, அதுக்கப்புறமா ஏரியா பிரிக்கிற பஞ்சாயத்து, அந்த 2 கேங்ஸ்டருக்கு, அதாவது 2 பெரும் புள்ளிகளுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸு. இந்த வெஞ்சன்ஸ் எந்த இடங்களுக்கான ட்ராவல் ஆகுது, எந்த இடத்துல இவங்க 2 பேரும் மாறுபடுறாங்க, இவங்களுக்குள்ளே எங்கே கொலை நடக்குது, எங்கே கொள்ளை நடக்குது, எங்கே அடிதடி நடக்குது, யார் தவறு பண்ணுறா, இது கிளைமேக்ஸாக எங்கே வந்து முடியுது, சென்னை யாருக்கான இடம், ராயபுரம் யாருக்கான இடம், இங்கே தண்ணி கேன் போடுறது நல்லதா இல்லையா, தண்ணி கேன் பிஸ்னஸ் ஆதரிக்கிறாங்களா இல்லையா, எதுக்கு இப்படியா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற பல கருத்துக்களை உள்ளே பேசிய ஒரு படம் தான் வருணன். ஸோ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். இங்கே தண்ணி கேன் 100 ரூபாய் இருந்தாலும் இந்த கேனை தான் வாங்கணும். முதல்ல அந்த வருணன் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வாய்ஸ் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஞ்சபூதத்தை வந்து மனிதர்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ஓவர்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 2 பஞ்சபூதம் என்ன? ஒன்று வந்து காற்று, இன்னொன்று வந்து தண்ணி. 2 நம்ம வாட்டர் கேனில் போட்டு அடைக்கிறோம். ஸோ அது சார்ந்த ஒரு படம் தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் வந்து அது பின்னாடி கூடிய டைட்டில்லாம் வரும்போது ஒரு அனிமேஷன்லாம் பார்க்குறப்ப இப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. பஞ்சபூதம்ங்கிறது மனிதர்களுக்கு சொந்தமானதே கிடையாது. மனிதர்கள், அதாவது பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானவங்க தான் மனுஷங்களே தவிர மனுஷங்களுக்கு அது சொந்தம் கிடையாதுங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்தது அந்த ஒரு இன்ட்ரோ. ஆனால் அந்த ஃபீலிங்கை படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்களான்னு கேட்டால் அங்கே தான் இல்லை. ஒரு நான் லீனியரான, அதாவது சரி இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஒன்று நினச்சி ஒன்று எழுதி ஒன்று வந்து எடுத்துகிட்டு போன ஒரு படமாகவும் அப்படியாப்பட்ட ட்ராவலாகவும் தான் இந்த ஒரு படம் இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளிக்கான விசுவாசம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதில் இருக்கக்கூடிய நிறையா கேரக்டர்கள்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்த நம்ம டும்கன் இருக்கார்ல, யார் சுப்பிரமணியபுரம் படத்தில் டும்கன் ஒருத்தர் வருவார் தெரியுமா? ஸோ டும்கன்லாம் அதில் நடிச்சிருப்பார். அவரை பார்க்கலாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை வச்சு 2 மணி நேரம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லேகாக வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். காத்துல கத்தி வீசி என்ன புண்ணியம் ஜானு. நான் ஒரு ரிவ்யூலையுமே இந்த படத்துக்கான பாசிட்டிவ், இந்த படத்துக்கான நெகட்டிவ்னு சொல்லி 2ஆக பிரிப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓப்பனாக எல்லாத்தையும் கலந்தே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய முரண் என்னென்னா, இது வந்து ஜெயவேல் முருகன் அவர்கள் வேணும்னு பண்ணாரா, இல்லை அவர் ரைட்டனாகவே அதை கொண்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு என்னவாக இருந்ததுன்னா, எதுக்கு ஆஸ் யூஷுவல் நார்த் மெட்ராஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏன் காட்டுறீங்க? இப்போ நார்த் மெட்ராஸில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 2 பேர், ராதாரவி டீம் ஒரு பக்கம், அவர் திருநெல்வேலியிலேருந்து வர்றாரு. அவரோட ஒரு செயல்முறையும் அவரோட சண்டை போடுற விதமும் அவரோட பேசுகிற விதம் அது ஒரு மாதிரி இருக்குது. அவர் தொழில் பண்ணுற விதம் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஜானும் அவங்க டீமில் இருக்கவங்களோட தொழில் பண்ணுற விதமோ பேசுகிற விதமோ, இப்போ நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் அப்படி தான். நான் சுண்ட கஞ்சி காய்ச்சிக்கின்னு உட்காந்து வந்து பீடி அடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எப்போயுமே ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு இன்டீசெண்டாக இருக்கிற மாதிரி எப்போயுமே சட்டை போடாமல் பெனியன் போட்டு பாக்ஸிங். ஏன் இதை வந்து இப்படி கிளீஷேவாக ஏன் முதல்ல எழுதுறீங்க? நார்த் மெட்ராஸா, அவன் வந்து கருப்பாக இருக்கணும், அவன் இப்படி இருக்கணும், இந்த பொம்பளை வந்து இப்படி சண்டை போடணும், அவன் மச்சான் அவன் இப்படி இருக்கணும், ஏன் முதல்ல அப்படி வைக்கிறீங்க? இப்போ அந்த படம் பார்த்துட்டு இருக்கவே ஒருத்தர் சொல்கிறாரு, ராயபுரத்துக்குள்ளே போய் இது மாதிரி ஒரு ஏரியா வந்து எனக்கு காட்டு டாமினிக் அப்படிங்கிறாரு. அதே தான் எனக்கும் சந்தேகம். ராயபுரம் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஸோ ராயபுரத்துக்குள்ளே போயிட்டு அப்படி ஒரு இதை ஏன் வைக்கிறீங்க? இன்னுமா வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட்டு நினச்சவங்களாம் கொண்டுட்டு போகிற அளவுலாம் ராயபுரம் கிடையாது. ஸோ ராயபுரத்துலேயே 2 பேரா, அதில் ஒருத்தவங்க இப்படி ஒருத்தவங்க இப்படி வச்சா 2 பேரும் ஒரே மாதிரி வைங்க. இவங்கள்ட்ட வேலைக்கு இருக்கிறவங்களாம் நல்லவங்க இப்படி இருப்பாங்க, இவங்கள்ட்ட அந்த காஸ்டியூம் அட்டையரு, ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் அட்டையரெல்லாம் வச்சு எப்படி நம்ம முதல்ல சொல்ல முடியும்? அதாவது ராயபுரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கருப்பாக தாடி வச்சுக்கின்னு லாங் ஹேர் வச்சுக்கின்னு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருதாவில் கோடு விட்டுக்கிட்டு பீடி அடிச்சுக்கிட்டு இவங்க இப்படி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் டீமில் வேலை பார்க்குறவங்கலாம் க்ளீனாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு, பழக்க வழக்கு உயிரை கொடுக்குறவன் தாண்டா மதுரைக்காரன், ஏதாவது ஒன்றுனா வந்து கூட நிற்கிறவன் தாண்டா திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுறப்போ, சரி இவ்வளோ ஊர் பெருமை பேசுகிற நீங்கள் எதுக்கு சென்னையில் வந்து படம் எடுக்கிறீங்க? ஏன் ஊர்லேயாச்சும் ஒரு படத்தை எடுத்து அது ஊர்லேயே போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் நான் கேட்கல, பின்னாடி வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு படம் எடுத்து வர்த்தகம் பண்ணுறதுக்கு சென்னை வேணும், ஒரு படம் எடுத்து நீங்கள் வந்து சென்சாருக்கு வர்றதுக்கு சென்னை வேணும், ஒரு படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சென்னை வேணும், படத்தோட லொக்கேஷனுக்கு சென்னை வேணும். ஆனால் சென்னையை டேமேஜ் பண்ணி ஊர் பெருமை பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் பின்னாடி கேட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நானே கேட்குறேன், ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் இப்போ மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது, சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்தது, ஏன் இவ்வளோ படங்கள் சென்னையை பற்றி நல்ல படமாக சொன்னது இல்லையா? அப்போ அவ்வளோ படங்கள் இருக்குது. சென்னைக்கு இன்னொரு முகம் இருக்குது. எதுக்கு வந்து வழக்கம் போல் நார்த் மெட்ராஸ்னால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு படம் எடுத்தாலே இப்போ எப்படி போய்ட்டுனா பிரிச்சுருவாங்க. மெட்ராஸ் பேஸ் பண்ண படம் வருதா முதல்ல பார்ப்போம்,
நார்த் மெட்ராஸை அப்படி காமிச்சிருக்கேன்னா அது தூக்கி அந்த குப்பை தொட்டியில் போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நார்த் மெட்ராஸை நீங்கள் நான்சென்ஸாக காமிச்சாலே தூக்கி குப்பையில் போடுற காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நாள் அதே பார்வையில் இருப்பீங்க? சொல்லப்போனால் இது ஒரு பிற்போக்கான பார்வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வரும். சொல்லப்போனால் இது ரொம்ப கோவம் வருது. இதை வந்து எப்படி எல்லாரும் அப்ரூவ் பண்ணி இதை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கா. நீங்கள் வந்து முதல்ல இந்த டைட்டில் காலில் நிறைய இன்ட்ரோ கொடுத்தீங்க. வாட்டர் கேன் அதாவது தண்ணியும் பஞ்சபூதங்களையும் நம்ம விற்கக்கூடாதுன்னு. தண்ணி விற்கிறது, தண்ணி கேன் வர்றது மக்களுக்கு நல்லதா கெட்டதா, இதை முதல்ல அந்த படத்தில் பேசியிருக்கணும்ல. தண்ணி கேன் விற்கிற 2 பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனைனா அது பர்சனல் மோட்டிவ், அதனால நடக்கிற கொலைகள் சண்டைகள்ங்கிற மாதிரி படத்தை சொல்லியிருக்கணும். தண்ணியை விற்கிறதுனாலே மனிதர்களுக்குள்ளே ஒரு முரண் வருது. நீங்கள் பஞ்சபூதத்தில் இழுத்துட்டே வரக்கூடாது. இது 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்க கேங் வாரம் தான் முடிச்சுட்டு போகணும். இதுக்காக நீங்கள் போய் அதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இதே தண்ணி கேன் சம்மந்தப்பட்ட ஒரு சீன் வந்து மண்டேலா படத்தில் வரும். ஒரு சின்ன லைனாக நாட்டாக கொடுத்துருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டேலா படத்தில் மூத்த அண்ணனா ப்ளே பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ் தான் பண்ணுவார். அவர் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஊர் வாட்டர் டேங்கில் தண்ணி வராதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாட்டர் டேங்கில் தண்ணி ஏற்றாதே அவரோட பிஸ்னஸ் நடக்கணுங்கிறதுக்காக தான். இது எப்போ தெரியுமா ரிவீல் ஆகும்? யோகி பாபு சொல்லுவார், சரி நான் உனக்கு ஓட்டு போடுறேன், அப்போ நீ வந்து டேங்க்கில் தண்ணி ஏற்று அப்படின்னுவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ ஏற்றலாம் நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னுவார். உடனே வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணி இதை தண்ணி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்குழாயிலையும் தண்ணி வந்துடும், வீட்டில் இருக்க கேன்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புரியுதா இல்லையா? ஒரு வாட்டருங்கிறது எவ்வளோ முக்கியம், மக்களுக்கு கொடுக்காம ஒரு அரசியல் இங்கே எப்படி நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலாக மண்டேலா படத்தில் பேசியிருப்பாங்க. அதில் ஏன் ஒரு 2% கூட இதில் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ரைட்டிங் 2 கேங்கை காமிச்சிட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு சீன் ஒன்று நடக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் ஒன்று நடக்கும். சொல்லப்போனால் அந்த சீன் தான் இன்டர்வலாகவே வந்திருக்கணும். அப்போ அவ்வளோ லேக். எதுக்கு இதில் தேவையில்லாமல் கேபியை உள்ளே போட்டு இன்னொரு கேரக்டரை உள்ளே போட்டு இதில் ஒரு ரொமான்ஸு அதில் ஒரு லவ் சேர்ந்தாயிலும் இல்லையா? சரி, என்ன நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது. வருண பகவான் த காட் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் யாரை காப்பாற்றுனே சொல்லி காட் ஆஃப் வாட்டருங்க. இந்த வாட்டர்னால இவன் பொழைச்சான், இந்த வாட்டர்னால இவன் வாழ்க்கை மேம்படுச்சு, அதுவும் இல்லை. இந்த படத்தில் வந்து எங்கே லேக், எங்கே நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்னா, முதல்ல ரைட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அந்த ஒரு 50 செகண்டுக்கு 40 செகண்ட் ஸ்பேஸ் சும்மா விடுறது. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ரைட்டிங் காணும். எங்கடா ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கிளைமேக்ஸில் வந்து வழக்கம் போல் கேங் வார், நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி ட்விஸ்ட் பண்ணி விட்ட டீம் எங்கே? அவன் என்ன பண்ணுறான்? இதில் பார்ட் வருமா வராதா? இதோட எண்டிங் எங்கே இருக்குது? இவன் எங்கே முடிஞ்சான், எங்கே தொடங்கினா, என்ன லாஜிக், என்ன ஒரு கண்டினியூட்டி இல்லை, ஒரு லாஜிக் இல்லை. அதுவும் வந்து கிளைமேக்ஸுக்கிட்டேலாம் வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்குங்க. அதை பார்க்குறப்பலாம் தான் நமக்கு உச்சகட்டமாக வெளியே வந்து, இப்போ நான் நார்த் மெட்ராஸ் கிடையாது, இப்போ நான்லாம் ஊருக்காரன் தான், நான்லாம் பிழைக்கிறதுக்கு தான் சென்னை வந்தேன். ஆனால் நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருது இல்லை? நீ ராயபுரம்னு ஏரியா காமிச்சு அங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு 8:30 மணிக்கு என்னங்க ஒரு ராயபுரத்துக்குள்ளே, இப்போ நானே கேட்குறேனே, ஸ்ரீராம் ராயபுரத்துக்குள்ளே 8:30 மணிக்கு என்ன ஆள்லாம் தூங்கிடுவாங்களாடா? சொல்லேன். 8:30 மணி ஆள் தூங்கிடுவாங்களா? 8:30 மணிக்கு வந்து ராயபுரத்தில் எல்லாம் தூங்கி எல்லாம் போயிடுவாங்களாம், ரோட்டில் எவனுமே இருக்க மாட்டேங்குது. என்ன இது என்ன? ஓகே, நீங்கள் வந்து ஓகே, இது ராயபுரம் டவுனே கிடையாதுப்பா, நீங்கள் வந்து ஒரு பீச்லேயே வச்சுக்கிறீங்க. ராயபுரத்தில் இருக்கிற பீச்சில் 8:30 மணிக்கு ஆள் இல்லை, ஒரு கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுப்பீங்களா? ஏன் இதை போய் வந்து ஒரு அடையாறில் எடுக்க முடியுமா உங்களால்? ஏன் எடுக்க, இதே போய் மயிலாப்பூரில் ஒரு படம், இதே மாதிரி ஒரு மயிலாப்பூரில் ஒரு படம் எடுத்துட முடியுமா? இல்லை பாய்ஸ் கடனில் எடுத்துட முடியுமா? ஏங்க நார்த் மெட்ராஸ் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தண்ணி கேன் போடுறதை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா, நான் ஆதரிக்கவே இல்லை, அதை எதிர்க்கிறேன். படத்தில் ஏங்க அதை எதிர்க்கவே இல்லை அப்படின்னா, இல்லை படத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. என்னமோ இப்படி தான் வந்து இந்த படம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்தது. இதில் போலீஸோட ட்விஸ்ட்டு, க்ரைம் அப்படி இப்படின்னு நான் ரொம்ப ஒரு கேஸ்டையும் பார்த்து வச்சுருக்காங்க. ராதா ரவிலேருந்து சரண்ராஜ்லேருந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களாம் அந்த படத்தில் அவங்கள ப்ளே பண்ண விடலையா, இல்லை நல்ல ரைட்டிங் கொடுத்து இப்படி அமைக்கி வச்சாங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சாருக்கெலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்போ கொடுத்து ரொம்ப அவரை வந்து வேறு மாதிரியான ஒரு போலீஸை நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம். அவரை ஒரு போலீஸ் ரோல் கொடுத்து அவரை கொலையாக கொன்று இப்படியாப்பட்ட பல ஏற்றுக்க முடியாத விஷயங்களை உள்ளே வச்சுருக்க ஒரு படம் தான் வருணன் த காட் ஆஃப் வாட்டர். இந்த காட் ஆஃப் வாட்டர் அதாவது வந்து இந்த படம் முடிச்சுட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கேட்டுச்சு, வீரன் தான் 2 மணி நேரம் செய்யப்பட்டதாக உணர்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸ் ஓவர் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் ஓவர் தான் வந்து நான் ஓப்பனாகவும் சொல்கிறேன். 2 மணி நேரம் படம் காட்டுறோம், இதனால் ஒன்று ஒரு கருத்தை சொல்லணும், இல்லையா இந்த படத்தை என்டர்டெயின் பண்ணணும், இல்லையா இந்த படம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கொடுக்குற காசுக்கும் இல்லைனா பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து நார்த் மெட்ராஸ் ஒரே மாதிரி காட்டுறது, அன்வான்டாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுங்கிற பேரில் வந்து ஒரு லவ், ஒரு டூயிட்டு. சரி, இப்போ கேபி வந்தாங்க, ஒரு லவ் போர்ஷன் இருந்தது, கேபியும் ஹீரோவும் சேர்ந்துட்டாங்களா இல்லையா, அவங்களோட போர்ஷன் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவு லவ் வேவ்லென்த் இருக்குது, கேபியால் அந்த படத்துக்கான இம்பேக்ட் என்ன, இதில் வச்சிருக்கக்கூடிய லவ் சீன்ஸுக்கான இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே இல்லை. இதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மர்டர்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப லாஜிக்கலே இல்லாமல் இருந்தது.
ரைட்டிங்கும் அந்த படத்தில் நிறைய வீக்னஸை காட்டுச்சு. இந்த படத்தில் டிஓபி ஒரு சில சீன்லலாம் அப்படி இப்படின்னு காட்டி காட்டி நமக்கு தலைவலியே வர வச்சுட்டார். கையில் எடுத்திருப்பார் போல் கேமரா. கையிலே ஸ்டெபிலைசேஷன் போட்டு எடுத்தால் நல்லா எடுத்திருக்கலாம். பட் அவரே வந்து ஏன் அப்படி எடுத்தாருன்னு தெரில. மியூசிக்கு பாட்டு நம்மளுக்கு எங்கேயுமே ஓட்டனாலும் மியூசிக் அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு எலவேட் பண்ணி எடுத்துகிட்டு போணுச்சு. இதில் இருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ என்ன மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே என்ன மாதிரி கதையோ கொடுப்பா நான் நடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் டெக்னிக்கலாகவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிட்டன் அண்ட் டைரக்ட் அந்த டீம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா அந்த படம் மிக அருமையாக எலவேட் ஆகிருக்கக்கூடிய படம். ஓவராலாக சொல்ல போனால் வருணன் த காட் ஆஃப் வாட்டர். வாட்டரை பற்றி எந்த கதையும் கிடையாது. வாட்டர் கேன் போடுறவங்களுக்குலாம் கதை. அதாவது தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானுன்ற மாதிரி தண்ணி கேன் போடுறவங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸு. அது வந்து எங்கள் மோட்டிவ் மாதிரி எங்கள் கேங் வர மாதிரி முடிகிறதுன்ற கதையை இந்த காட் ஆஃப் வாட்டர்னு சொல்லி டைட்டில் எல்லாத்துலேயும் வச்சு ஆக மொத்தம் அனைவருக்குமான படமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இது முழு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.